நான் மூடுப்பனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு க்ரைம் த்ரில்லே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரே கான்ட்ராஸ்டாக இருக்கும். அது எடுத்தோடனே தமிழ் படத்தில் பண்ணுறது தில்லு வேணும் உங்களுக்கு கதை. அது மோகன் எதுவாக இருந்தாலும் பண்ணல. பட் படம் மிகப்பெரிய பேசப்பட்டு மோகன்ற ஒரு ஐடி வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆச்சு. அதற்கு அடுத்த படம் தான் சொன்னது இல்லையா, மகேந்திரன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சிற்பிக்கிட்ட போய் சிக்கிறார். நெஞ்சத்தை கில்லாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடின படம், கண்ணை மூடிட்டு போகுது. ஸோ அதில் தான் சுகாசினி கேமரா உமனாக ஜானி படத்தில் ஒர்க் பண்ண அசோக்குமார்ட்ட ஒர்க் பண்ணாங்க. மகேந்திரன் டைரக்ஷன் அது. அப்போ சுகாசினி அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க இருந்த துருன்னு இருந்த அந்த ஸ்பீட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எழுதின கேரக்டருக்கு சுகாசினி விட்ட அவர் ஆளே இல்லைன்னு தான் சுகாசினியை தூக்கி நெஞ்சத்தைக்கில் போட்டார். அது ஹீரோயின் பார்த்தா அது ஒரு வருஷம் ஓடின படம் உங்களுக்கு தெரியும். இளையராஜாவுடைய பாடல்கள் மூடுபனிலையும் சரி நெஞ்சத்தைக்கில் தெறிக்க விட்டார். அதற்கு அடுத்து ஒரு படம் வந்தது பாருங்கள், சூப்பரான ஒரு மாதிரி கிளிஞ்சல்னு ஒரு படம் வந்துச்சு. இவங்க துரை டைரக்ஷனில் டி ராஜன் மியூசிக். இந்த லவ் சப்ஜெக்ட்னா கிளிஞ்சல் மாதிரி படம் பேசப்பட்ட விஷயம்.